இப்போ ரியாக்ஷன் வித் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ரியாக்ஷன் வித் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப்புக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சோடியம் அமால்கம் ஆட் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பேயஸ் மெத்தடில் எழுதிப்போம். ஃபார்முலாவை குளுக்கோஸ் ஃபார்முலாவை பேயஸ் மெத்தடில் எழுதிப்போம். CHOH CH2OH. இந்த பேயஸ் மெத்தடில் எழுதிக்கிட்டோம் ஃபார்முலா. இப்போ சோடியம் அமால்கம் ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் டொனேட் ஆகும். 2 ஹைட்ரஜன் நம்மளுக்கு டொனேட் ஆகும்போது எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட் அப்படின்னா, இப்போ CHO அப்படின்றது CH டபுள் பாண்ட் ஓவை தான் நம்ம CHO அப்படின்னு எழுதியிருக்கோம் சிம்பிள் மெத்தடில். இப்போ இதில் இருக்கிற 2 ஹெச் வந்து ஒரு ஹெச் CHோட சேர்ந்து CH2 ஆகும், ஒரு ஹெச் வந்து ஓவோட சேர்ந்து OH ஆகும் எழுதுவோம். அப்போ CH2OH CHOH or CH2OH. இதை தான் வந்து நம்ம சார்பிட்டால் அப்படின்றோம். நமக்கு குளுக்கோஸ் ரெடியூஸ் ஆகும்போது சார்பிட்டால் கிடைக்குது. இதில் மெயினாக வந்து நம்ம ஆல்டிஹைட் குரூப்பில் தான் அட்டாச் பண்ணுறோம் இந்த ஹைட்ரஜனை. அதனால் ரியாக்ஷன் வித் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப் இருக்கும். இப்போ ரெடியூஸ் ஆகி கிடைக்கிற இதை தான் நம்ம இதோட அனதர் நேம் வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். அதாவது 2 ஹைட்ரஜன் டொனேட் பண்ணுற நம்ம ரிடக்ஷன்னு சொல்லுவோம். அதனால ரிடக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ரிடக்ஷன் மூலமாக கிடைக்கிறது வந்து சார்பிட்டால். இந்த சார்பிட்டால் தான் இப்போ இந்த ரியாக்ஷன் தான் ஜென்ரலாக வந்து நம்மளோட ஐஸில் கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த ரியாக்ஷன் தான் மெயின் மெத்தட். இப்போ குளுக்கோஸ் அதிகமாகும் போது நம்ம ஐஸில் இருக்க விட்ரஸ் ஹியூமர் அங்கேயும் வந்து குளுக்கோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகும். அது வந்து ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு சார்பிட்டாலாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் கேட்ராக்ட். அந்த ஃபார்மேஷன் வந்து இந்த ரியாக்ஷன் மாதிரி தான் நம்மளோட ஐஸ்லையும் நடக்குது. அப்புறம் வித் சோடியம் ஆர் சோடியம் அமால்கம் மெத்தடில் வந்து நம்ம வந்து கீட்டோஸ் குரூப்பில், இது ஆல்டிஹைட் குரூப்பு, கீட்டோஸ் குரூப்பில் எப்படி இந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பேஸ் ஃபார்முலா மெத்தடில் முதல்ல எழுதிப்போம். C டபுள் பாண்ட் O CHOH thrice ப்ளஸ் 2 ஹைட்ரஜன். 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 ஹைட்ரஜனும் ஒன்று வந்து CHோடையும் இன்னொரு ஹைட்ரஜன் வந்து OHோடையும் அட்டாச் ஆகும். CH2OH CHOH CHOH ரைஸ் CH2OH. இது வந்து சார்பிட்டால். ஆனால் இப்போ கீட்டோஸோட வந்து அட்டாச் ஆகும்போது இந்த சோடியம் அமால்கம் மூலமாக ரெடியூசிங் ரேஜென்ட் அட்டாச் ஆகும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து மிக்சர் ஆஃப் சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால் கிடைக்கும். ஒரு ஹைட்ரஜன் வந்து இப்படி அட்டாச் ஆகி இன்னொரு ஹைட்ரஜன் இந்த பக்கம் அட்டாச் ஆகி வரும். இல்லைனா OH இந்த பக்கம் போயும் H இந்த பக்கம் போயும் வரும். ஏன்னா C டபுள் பாண்ட் O வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால H இந்த பக்கமும் OH இந்த பக்கமும் OH இந்த பக்கமும் H இந்த பக்கமும் போய் சார்பிட்டாலும் மேனிட்டாலும் நம்மளுக்கு கிடைக்குது. மேனிட்டால் வந்து COH. இப்போ அதை டிஃப்ரென்ஸ் தெரியும். HOH OH Hன்னு எழுதுறோம். இதான் மேனிட்டால். இப்போ குளுக்கோஸோட ரெடியூஸ் ஆகும்போது சார்பிட்டால் கிடைக்குது. அதுவே ஃப்ரக்டோஸோட ரெடியூஸ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து சார்பிட்டால் அண்ட் மேனிட்டால் கிடைக்குது. வித் ஸ்ட்ராங் மினரல் ஆசிட்ஸ் எப்படி ரியாக்ஷன் நடக்குது ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப்பில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ CHO ஃபிஷர்ஸ் மெத்தட் ஓப்பன் மெத்தடில் நம்ம எழுதிப்போம். ரியாக்ஷன் CHOH CH தேர்ட் கார்பனில் OHH CH OH C3O5 CHOH CH2OH. இதான் வந்து குளுக்கோஸ்.
குளுக்கோஸோட மினரல் ஆசிட்ஸ் ரியாக்ட் ஆகும்போது முதல்ல வந்து இன்டர்னல் ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். இன்டர்னல் ஹைட்ரோலிசிஸ் எப்படி நடக்கும்னா, செகண்ட் கார்பனோட ஃபிஃப்த்து கார்பன் ஹைட்ரோலைஸ் முதல்ல ஆகும். OH H ஹைட்ரோலைஸ் ஆகும். அப்புறம் இந்த ஹெச்சும் இந்த OHயும் சேர்ந்து ஹைட்ரோலைஸ் ஆகும். அப்புறம் இந்த ஹெச்சும் இந்த OHயும் சேர்ந்து ஹைட்ரோலைஸ் ஆகும். ஹைட்ரோலைஸ் ஆன உடனே எப்படி எழுதணும்னா CH டபுள் பாண்ட் O C O மட்டும் இருக்கு. O வந்து இங்கேயும் நம்ம ஹைட்ரோலைஸ் பண்ணியிருக்கிறதுனால O வந்து ஷேர் ஆகும். அப்போ C டபுள் பாண்ட் CH 2 3 4 ஃபோர்த்து பாண்ட் வந்து இங்கே வரும். அப்போ C இங்கே ஒரு ஹெச் வரும். அப்புறம் C அது வரைக்கும் 1700 முடிஞ்சிருக்கும். இங்கே ஒரு O ஷேர் ஆகுது. 1 2 3 நம்மளுக்கு ஒரே ஒரு ஹெச் தான் இருக்குன்றதுனால இன்னொரு பாண்ட் போட்டுக்கிறோம். சி ஏன்னா கார்பனுக்கு வந்து 4 பாண்ட்ஸ் வேணும். 1 2 3 4 இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு பாண்ட்ஸ். அப்புறம் வந்து CH2OH இதோட பேர் என்னன்னா ஹைட்ராக்சி மெத்தில் பர்ஃபியூரால். இது பேர் வந்து ஹைட்ராக்சி மெத்தில் பர்ஃபியூரால். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது திருப்பியும் ஹைட்ரஜன் வந்து டொனேட் ஆகும். இன்டர்னல் ஹைட்ரோலிசிஸ் தான் இப்போ ஆயிருக்கு. ஹைட்ரஜன் டொனேட் ஆகுது. 3 வாட்டர் மாலிகூல்ஸ் டொனேட் ஆகும். இப்போ 3 வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி இருந்தா HOH 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 அப்படின்னு நம்ம எழுதலாமா? இப்போ முதல்ல வந்து இங்கே CHO இருக்கா, இதில் வந்து ஒரு OH ஆட் ஆகி ஃபார்மிக் ஆசிடாக வெளியே போயிடும். இப்போ HCOOH அதான் ஃபார்மிக் ஆசிடாக வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த OH வந்து போயிடுச்சு. இப்போ இந்த கார்பன் மட்டும் தான் இருக்குது. இப்போ OH வந்து இப்போ இதில் இருக்க ஓவும் இந்த ஹெச்சும் வந்து அட்டாச் ஆகிருக்கும். அப்போ CH டபுள் பாண்ட் O அப்படின்னு ஆயிரும். அப்புறம் வந்து இந்த பாண்ட் பிரேக் ஆகும். இப்போ வந்து இது CH2 மாறிடும். CH2 ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜனு இதோட போய் அட்டாச் ஆகி CH2 மாறிடும். அப்புறம் திருப்பி ஒரு CH2 ஆகும். CH2 எப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் போய் அட்டாச் ஆகி CH2 ஆயிரும். அப்புறம் இங்கே இருக்கிற C வந்து சியோட வந்து ஒரு O போய் அட்டாச் ஆயிரும். அப்போ C டபுள் பாண்ட் ஓவாக மாறிடும். அப்புறம் CH2OH வந்து CH2OHல வந்து H2O இருக்குல்ல, CH2OHல வந்து இது இப்போ இங்கே ஒரு ஹெச் இருக்குல்ல, இந்த ஹெச்சும் இந்த OHயும் சேர்ந்து H2O வெளியே போயிடும். அப்புறம் இங்கே ஒரு OH இருக்குது. இதில் இருக்க ஹெச் வந்து போய் அட்டாச் ஆகி CH3 ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த எல்லா ஹெச்சுமே யூட்டிலைஸ் ஆகிடுச்சு. அதாவது 3H2O வந்து இந்த ஃபார்மேட்டில் யூட்டிலைஸ் ஆகி நம்மளுக்கு லியூபிலினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ CH டபுள் பாண்ட் ஓவில் ஃபார்மிக் ஆசிடாக வெளியே போகுது. எப்படின்னா HCOOH OH போய் அட்டாச் ஆகி ஃபார்மிக் ஆசிடாக வெளியே போயிடுச்சு. அப்புறம் CHO அதாவது ஆல்டிஹைட் குரூப் ஃபார்ம் ஆக போகுது. இதில் இருக்க ஒரு OH வெளியே போயிடுச்சு. இதில் இருக்க ஒரு OH அட்டாச் ஆகி CHO ஆயிடுச்சு. அப்போ இந்த பாண்ட் வந்து இதோட சேர்ந்து C டபுள் பாண்ட் O ஆயிடுச்சு. அப்புறம் இதில் ஒரே ஒரு ஹெச் இருக்குது. இந்த ஹெச் வந்து இந்த ஹெச்சோட அட்டாச் ஆகி CH2 ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஹெச் வந்து அட்டாச் ஆகி CH2 ஆயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் தான் இருக்குது. இல்லை OH வந்து ஒரு ஹெச்சோட போய் H2O வெளியே போயிடுச்சு. அப்புறம் H2ஓட
ஒரு ஹெச்ஓஐ அட்டாச் ஆகி சிஹெச்3யாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்படிதான் நம்மளுக்கு லீவ்லினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து வித் ஸ்ட்ராங் மினரல் ஆசிட்ஸில் குளுக்கோ வித் டைல்யூட் அல்கலிஸ் எப்படி ஆல்டிஹைட் குரூப்போட ரியாக்ட் ஆகுது, அதாவது குளுக்கோஸோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பயஸ் மெத்தடில் எழுதிப்போம் ஃபார்முலாவை. CHOH 4 CH2OH தான் குளுக்கோஸோட டைல்யூட் ஆல்கலி ரியாக்ட் ஆகும்போது டைல்யூட் ஆல்கலி என்ன பண்ணுன்னா ஹைட்ரஜன் யூனிட் டைல்யூட் அல்கலியோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஹைட்ரஜன் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏற்படும். இப்போ CHOH4னா இப்போ ஒரே ஒரு CHலேருந்து ஒரு ஹெச் வந்து இங்கே வந்து அட்டாச் ஆகும். அப்போ CHOH டபுள் பாண்ட் COH இந்த CHOH ட்ரைஸ் CH2OH இதை ஈன்டயால் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா டபுள் பாண்ட் வர்றதுனால ஈன்டயால் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரெண்டு ஆல் குரூப் இருக்குது, ஈன் அல்கீன் ஃபார்ம் ஆகுது, அதனால ஈன்டயோல் அப்படின்றோம். அப்புறம் இதில் என்ன ஆகுதுன்னா இங்கே OH இருக்குது, இந்த OHல இருக்க ஹெச்சும் போய் இதில் அட்டாச் ஆகிருக்கும். திருப்பி ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது CHOH அப்புறம் C டபுள் பாண்ட் O இங்கே இருக்கிற பாண்ட் பிரேக் ஆகி இந்த பாண்ட் வந்து இங்கே வந்துடும். C டபுள் பாண்ட் O CHOH த்ரைஸ் CH2OH இதை தான் வந்து நம்ம ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே பார்த்தோன்னா குளுக்கோஸில் ஆரம்பித்து அது வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி அல்கலி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அல்கலியில் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகி இப்போ ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ ஃப்ரக்டோஸ் மட்டும் இல்லாமல் மிக்சர் ஆஃப் ஃப்ரக்டோஸும் மன்னோஸும் கன்வெர்ட் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற OH வந்து இங்கே இருக்கிற ஹெச் வந்து இந்த இடத்துல ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆன மாதிரி என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஹெச் வந்து திருப்பி இங்கே வந்து மன்னோஸாக ஃபார்ம் ஆகும். இந்த இருக்கிற பாண்ட் வந்து பிரேக் ஆயிரும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். CH டபுள் பாண்ட் O CHOH இல்லை இங்கே இருக்கிற OH இங்கே போயிட்டு இங்கே இருக்கிற ஹெச் வந்து இங்கே வந்துடும். COH மன்னோஸ்னா இப்படிதான் வரும். HOH வந்து மாறும், அதான் மேனோஸும் குளுக்கோஸும் வந்து எப்பிமர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். HOH செகண்ட் குரூப்பில் இருக்க HOHும் சேஞ்சஸ் ஏற்பட்டா குளுக்கோஸ்க்கும் மேனோஸ்க்கும் அதான் டிஃப்ரென்ஸு. CHOH ரைஸ் CH2OH மேனோஸ், இது மேனோஸ். இதான் வந்து டைல்யூட் ப்ரெசன்ஸ் ஆஃப் டைல்யூட் அல்கலிஸ், அதாவது காப்பர் ஹைட்ராக்சைடு, பேரியம் ஹைட்ராக்சைடு, அந்த மாதிரி டைல்யூட் அல்கலிஸில் நம்மளுக்கு வந்து முதல்ல ஈன்டயால் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏற்பட்டு ஈன்டயால் ஃபார்ம் ஆகும். அப்புறம் வந்து ஃப்ரக்டோஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ஏற்பட்டு ஃப்ரக்டோஸாகவும் மேனோஸாகவும் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஃப்ரக்டோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ஹெச் வந்து ஃபஸ்ட் கார்பனோட அட்டாச் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் பண்ணி ஃப்ரக்டோஸ் ஃபார்ம் ஆகுது. அதே மேனோஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபஸ்ட் கார்பனில் இருக்க ஹெச் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி செகண்ட் கார்பனுக்கு வந்து ஃபஸ்ட் கார்பனில் இருக்க ஹெச் வந்து செகண்ட் கார்பனுக்கு வந்து OH வந்து செகண்ட் பொசிஷன்லேயே லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் ரைட் ஹேண்ட் சைட் போய் அப்புறம் வந்து CHO அதாவது ஆல்டிஹைட் குரூப் ஃபஸ்ட்டு கார்பனில் ஃபார்ம் பண்ணி மேனோஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் வந்து வித் டைல்யூட் அல்கலிஸ் ரியாக்ஷன்.
குளுக்கோஸ் இப்போ குளுக்கோஸ் குளுக்கோஸ் வந்து பயஸ் ஃபார்முலா மெத்தடில் எழுதியிருக்கோம். குளுக்கோஸோட அலனைன் ரியாக்ட் ஆனால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அலனைன்றது ஒரு அமினோ ஆசிட் NH2 CH COOH CH3 த அலனைனோட ஸ்ட்ரக்சர் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்குல்ல H2O, இங்கே H2 இருக்குது, இங்கே O இருக்குது. இந்த H2O வந்து வெளியில் போயிடும், எலிமினேட் ஆயிரும். H2O எலிமினேட் ஆனவுடனே இந்த அலனைன் ரியேஜன், இந்த அலனைன் ஃபார்முலா வந்து அப்படியே போய் அட்டாச் ஆகிடுங்க. CH டபுள் பாண்ட் O N CH CH3 COOH CHOH O CH2OH. இதை வந்து நம்ம ஸ்கிப்ஸ் பேஸ் அப்படின்றோம். இந்த ஸ்கிப்ஸ் பேஸ் இந்த ரியாக்ஷன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரியாக்ஷன். இதை இன்னொரு இந்த வித் அலனைன் ரியாக்ஷனோட இன்னொரு நேம் வந்து மில்லட் ரியாக்ஷன். இதுதான் வந்து இப்போ ப்ரௌனிங் ரியாக்ஷனுக்கும் இதான் ஹெல்ப் பண்ணுது. ப்ரௌனிங் ரியாக்ஷன்னா இப்போ பேக்கரி ப்ராடக்ட்ஸில் ப்ரௌனிங் ஃபார்மேஷன் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த ரியாக்ஷன் தான். இப்போ கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் எழுதிப்போம் பேஸ் மெத்தடில். CH டபுள் பாண்ட் O CHOH 4 CH2OH. பேஸ் ஃபார்ம் மெத்தடில் குளுக்கோஸ் எழுதியிருக்கோம். ப்ளஸ் ஹைட்ராக்சில் அமைனோட ரியாக்ட் ஆகிறதுனால முதல்ல நம்ம அமினோ ஆசிட் எப்படி ரியாக்ட் ஆகிறதுனால ரியாக்ஷன் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ஹைட்ராக்சில் அமைனோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். H2N NH2OH தான் ஹைட்ராக்சில் அமைன். ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு H2O வெளியே போகும். அதே மாதிரி தான் H2O வெளியே போகும். ஆல்டிஹைட் குரூப்பில் தான் அட்டாச் ஆகும். CH டபுள் பாண்ட் O N OH CHOH O CH2OH. இப்போ இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிறத நம்ம ஆக்சம் அப்படின்னு சொல்லுவோம். இது குளுக்கோஸோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால இதை வந்து ஆக்சம் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஹைட்ராக்சில் அமைன் வந்து குளுக்கோஸோட அட்டாச் ஆகி ஆக்சம் ஃபார்மேஷன் ஏற்படுது. இப்போ ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் குளுக்கோஸ்லேயே எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன் மூலமாக தான் நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸில் சிந்தசைஸ் பண்ணுறோம். இப்போ குளுக்கோஸ் C6H12O6 மாலிகுலர் ஃபார்முலாவே எழுதிப்போம். இப்போ ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு ஃபெர்மெண்டேஷன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடு C6H12O6ல் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு ஆல்கஹால் கிடைக்கும். C2H5OH 2 molecules ஆஃப் ஆல்கஹால் கிடைக்கும். மிச்ச 2 molecules கார்பன் டை ஆக்சைடு 2 molecules ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிட்டு நம்மளுக்கு 2 molecules ஆஃப் ஆல்கஹால் கிடைக்கும். இதான் ஃபெர்மெண்டேஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம ஃபினைல் ஹைட்ரசைனோட குளுக்கோஸ் ரியாக்ட் ஆகிறதுனால என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபினைல் ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வந்து எல்லா கார்போஹைட்ரேட் மாலிகுல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, முக்கியமாக மோனோசாக்கரைட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபினைல் ஹைட்ரஜன் டெஸ்ட் வந்து கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். CH நம்மளோட பயஸ் ஃபார்முலா மெத்தடில் எழுதிப்போம். CHOH 4 CH2OH ப்ளஸ் ஃபினைல் ஹைட்ரஜன் எப்படி எழுதுவோம். NH2 NH H5 C6H5 NH NH2 அதுதான் அப்படி எழுதுகிறோம்.
ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா இங்கே இருக்க H2ஓட ஆல்டிஹைடில் இருக்க O அட்டாச் ஆகி HC டபுள் பாண்ட் NHN H5C6 ஃபார்ம் ஆகும். CHOH அதோட CHOH ரைஸ் CH2OH. இதோட திருப்பி இன்னொரு ஃபினைல் ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணோம்னா இதில் வந்து H2O வெளியே போயிருக்கும். இன்னொரு ஃபினைல் ஹைட்ரஜன் C6H5NH NH2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா இது வந்து செகண்ட் மாலிகுலோட அட்டாச் ஆகும். செகண்ட் மாலிகுலோட அட்டாச் ஆகும்போது HC டபுள் பாண்ட் NH NH H5C6 CH. இப்போ இது அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும்னா C6H5NH NH2 இங்கே இருக்கிற 2 ஹெச்சோட ரியாக்ட் ஆகி C6H5NH NH3 ரியாக்ட் ஆகி வெளியே போயிடும். அப்புறம் வந்து நமக்கு C டபுள் பாண்ட் O ஃபார்ம் ஆயிரும். CHOH ரைஸ் CH2OH ஃபார்ம் ஆகும். இதோட இன்னொரு நேம் வந்து ஆல்டோ ஹைட்ரசோன். இது பேர் வந்து குளுக்கோஸ் ஹைட்ரசோன். ஏன் இதை வந்து நம்ம ஆல்டோ ஹைட்ரசோன் அப்படின்றோன்னா ஹைட்ரசோனோட நம்மளுக்கு ஆல்டோ குரூப் அட்டாச் ஆகிறதுனால ஆல்டோ ஹைட்ரசோன் அப்படின்றோம். இதை நம்ம இங்கே எழுதிப்போம். CH டபுள் பாண்ட் O NH NH2 NH H5C6 எழுதிக்கிட்டோம். C டபுள் பாண்ட் O CHOH ரைஸ் CH2OH. இதோட இன்னொரு எப்பயுமே ஃபினைல் ஹைட்ரஜன் 3 மாலிகூல்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். குளுக்கோஸோட ரியாக்ட் ஆகும்போது ரியாக்ட் ஆகும்போது இந்த H2வும் இந்த ஓவும் போயிடும். போனதுக்கடுத்து HN HN H5C6 C டபுள் பாண்ட் ஓக்கு பதில் N இங்கே ஹெச் வராது. இங்கே ஹெச் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறேன். இதெல்லாம் கரெக்டாக எழுதும் போது N HN H5C6 CHOH ரைஸ் CH2OH. இதோட நேம் வந்து ஓசசோன். இதை ஓசசோன்னு சொல்லுவோம். இது குளுக்கோஸ், இது ஓசசோன். ஆல்டோ ஹைட்ரசோன் ஓசசோன் ஃபார்ம் ஆகுது. குளுக்கோஸ் வித் சைனோஹைட்ரன் ரியாக்ஷன் எழுத போகிறோம். இது வந்து கிளியானஸ் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு பார்ப்போம். இல்லை கிளிசரால்டிஹைட் எடுத்துப்போம். CH டபுள் பாண்ட் O CHOH CH2OH கிளிசரால்டிஹைட் ஃபார்முலா. கிளிசரால்டிஹைட் வந்து முதல்ல சைனோஹைட்ரன் HCNோட ரியாக்ட் ஆகும். HCNோட ரியாக்ட் ஆனவுடனே ஒரு ஹெச் வந்து இதோட போய் அட்டாச் ஆகிருக்கும். சிஎன் வந்து மேலே இங்கே அட்டாச் ஆகிருக்கும். இப்போ C ட்ரிபிள் பாண்ட் N CHOH CHOH CH2OH. அப்புறம் C ட்ரிபிள் பாண்ட் N CHOH CHOH
OH, CH2OH in formula. COH, CH இந்த மாதிரி 2 மெத்தடில் ஃபார்ம் ஆனவுடனே திருப்பியும் ஹைட்ரோலிசிஸ் ஏற்படும். ஹைட்ரோலிசிஸ் ஆன உடனே COOH எப்படின்னா H2O அட்டாச் ஆகி NH2 வெளியே போயிடும். NH2 வெளியே போயிட்டு COOH மாறிடும். COH மாறி CHOH, CHOH, CH2OH, இதே மாதிரி COOH, CH, COH, H, CHOH, CH2OH அப்படின்னு ஃபார்ம் ஆகிடும். இப்போ இது லாக்டோனைசேஷன் ஏற்படும். லாக்டோனைசேஷன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்க OHும் லாஸ்ட் கார்பன் 5th கார்பனில் இருக்கிற 4th கார்பனில் இருக்க OHும் அட்டாச் ஆகி லாக்டோனைசேஷன் ஃபார்ம் ஆகி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். H2O வெளியே போயிடும். H2O வெளியே போனோன்னா எப்படி ஆகுதுன்னா CHOH, CHOH, CH2, இப்போ C+O அதோட இந்த பாண்ட் இங்கே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி லாஸ்ட்டு CH2ஓட ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் திருப்பி H2O இதுலேயும் போய் C+O, CHOH, CHOH, CH2O இதோட அட்டாச் ஆயிரும். அட்டாச் ஆகி லாக்டோன் ஃபார்மேஷன் ஏற்படும். இப்போ லாக்டோன் ஃபார்மேஷன் ஆனதுக்கு அடுத்து லாக்டோன் ஃபார்மேஷன் ஆனதோட நம்ம ரிடக்ஷன் ஏற்படுறோம். ரிடக்ஷன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆகும். 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் ஆகும்போது இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் அட்டாச் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும்னா CH+O, CHOH, CHOH, CH2OH, CH+O, COH, CHOH, CH2OH அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இப்போ நம்மளுக்கு நம்ம சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணும்போது கிளிசரால்டிஹைடில் நம்ம ஆரம்பித்தோம். இப்போ முடிக்கும் போது நம்மளுக்கு வர்ற ப்ராடக்ட் என்னென்னா எரித்ரோஸும் த்ரியோஸும் கிடைக்குது நம்மளுக்கு ப்ராடக்ட். இதான் கிளியானஸ் சிந்தசிஸ். இப்போ இதில் சைனோஹைட்ரேட்டோட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு சைனோஹைட்ரேட் ரியாக்ட் ஆகி அப்புறம் நம்மளுக்கு லாக்டோன் ஃபார்மேஷன் ஏற்பட்டு அப்புறம் ரிடக்ஷன் ஆகி அப்புறம் நம்மளுக்கு எரித்ரோஸும் த்ரியோஸும் 2 காம்பவுண்ட்ஸ் ஒரு காம்பவுண்ட் மூலமாக 2 காம்பவுண்ட்ஸ் வித் எக்ஸ்ட்ரா கார்பன் ஆட்டம்ஸோட கிடைக்குது. இதுதான் கிளியானஸ் சிந்தசிஸ். இது ரொம்ப முக்கியமான சிந்தசிஸ். இப்போது பெனடிக்ஸ் டெஸ்ட்டில் என்ன ஆகுனா குளுக்கோஸ் ரியாக்ட் ஆகி குளுக்கோஸ் காப்பர் சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகி ப்ளூ கலர் அப்புறம் க்ரீன் அப்புறம் எல்லோ அப்புறம் ரெட் அப்புறம் டார்க் ரெட் கலரில் ஃபார்ம் ஆகி பெனடிக் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். ஸ்பெல்லிங்ஸ் டெஸ்ட்டில் என்ன ஆகுனா குளுக்கோஸ் காப்பர் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆகி குளுக்கோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகி ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு பிரிக் ரெட் கலர் ஃபார்ம் ஆகுது. இப்போ பெனடிக்ஸாக இருந்தாலும் ஃபில்லிங்ஸாக இருந்தாலும் ரெடியூசிங் சுகர்ஸ் மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். மற்ற சுகர்ஸ் ஆன்சர் பண்ணாது. நான் ரெடியூசிங் சுகர் ஆன்சர் பண்ணாது. இப்போ பார் ஃபுட்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிட்டால் மோனோசாக்கரைட்ஸ்க்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணும். சாக்கரைட்ஸ் காப்பர் அயான்ஸோட ரியாக்ட் ஆகும்போது குப்ரஸ் ஆக்சைடு ப்ரிசிப்டேட் ஆகும். அதான் அந்த ரெட் ப்ரிசிப்டேட் ஃபார்ம் ஆகும். அதனால் மோனோசாக்கரைட் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அதான் பார் ஃபுட்ஸ் ரியேஜென்ட் ஆன்சர் பண்ணுறது மோனோசாக்கரைட் மட்டும். மாலிஷ் டெஸ்ட் எல்லா கார்போஹைட்ரேட்ஸுமே மாலிஷ் டெஸ்ட் ரியாக்ட் பண்ணும். அது ஒரு ப்ரௌன் ரிங் ஃபார்ம் பண்ணும். மாலிஷ் டெஸ்ட்டோட எல்லா கார்போஹைட்ரேட்ஸுமே ரியாக்ட் ஆகி ப்ரௌன் ரிங் ஃபார்ம் பண்ணும். இதுதான் ரெடியூசிங் சுகர்ஸ். இந்த சுகர்ஸ் இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட் கீட்டோ குரூப்போட தான் ரியாக்ஷன் நடக்கும். இப்போ
with alcoholic and aldehyde or ketone குரூப்ஸில் எப்படி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஆல்கஹாலிக் குரூப்பு, ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் குரூப்பு, கிளைகோசைடிக் OH குரூப்பு பார்த்தோம். இப்போ ஆல்கஹாலிக் அண்ட் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோ குரூப் பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். இதுதான் பேஸ் ஃபார்முலா. பேஸ் ஃபார்முலா முதல்ல எழுதிப்போம். CH+1O CHOH 4 CH2OH. இதோட நம்ம மைல்டு ஆக்சிடென்ட் ஆட் பண்ணோன்னா, அதாவது HOBr ஆக்சிடென்ட்ஸ் ஆட் பண்ணும்போது ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடைஸ் ஆகி கிடைக்கும் போது COOH கிடைக்கும். ஏன்னா H2HOHல அதில் OH அட்டாச் ஆகி H2O வெளியே போயிடும். H மட்டும் அட்டாச் ஆகி ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னால இன்னொரு O கிடச்சி OI COOH கிடைக்கும். ப்ளஸ் CHOH 4 CH2OH H2 ஃபார்ம் ஆகும். இதை வந்து நம்ம குளுக்கரோனிக் ஆசிட் அப்படின்வோம். இப்போ ஸ்ட்ராங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா CH+1O CHOH 4 CH2OH. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகும்போது ஆக்சிடைஸ் ஆகி நம்மளுக்கு COOH ஃபஸ்ட்டு கார்பனும் 6th கார்பனும் ரெண்டுமே ஆக்சிடைஸ் ஆகி கிடைக்கும். H2O. இதை பேர் நம்ம சாக்கரிக் ஆசிட் அப்படின்றோம். இப்போ ஆல்டிஹைட் குரூப்பில் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம். இதுவே கீட்டோஸ் குரூப்பில் ஃப்ரக்டோஸ் எடுத்துப்போம். ஃப்ரக்டோஸ் எடுத்துப்போம். CH2OH C+O CHOH thrice CH2OH இதோட ப்ளஸ் HNO3 ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா த்ரீ ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து இவ்வளோ தூரம் மட்டும் ஃபார்ம் ஆகி CH2OH COOH டயாக்சிலிக் ஆசிட். இன்னொன்று வந்து இங்கே வரைக்கும் ஃபார்ம் ஆகும். COOH CHOH thrice COOH CH2OH டாட்டாரிக் ஆசிட். சாரி, இது வந்து இங்கே மட்டும் ரியாக்ட் ஆகுது. நம்ம இங்கே ஃபார்ம் ஆனது வந்து இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு செகண்ட் கார்பன். இது வந்து செகண்ட் கார்பனும் தேர்ட் கார்பனும் அது த்ரீ கார்பன்ஸ் ப்ளஸ் ஃபோர் கார்பன்ஸ் ஆகுது. CH ட்வைஸ் இதில் இருக்க ஒரு CHOH தான் இங்கே வந்து COOH ஆக்சிடைஸ் ஆகி கிடச்சிது. அப்புறம் CHOH தான் இந்த ரெண்டு செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், 5 கார்பன்ஸ், ஃபிஃப்த் கார்பன் வரைக்கும் CHOH ட்வைஸ் COOH. இதான் வந்து டாட்டாரிக் ஆசிட். அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த கார்பன்ஸ் 6th கார்பன் வரைக்கும் எப்படி ஆகுது அப்படின்னா COOH CHOH thrice CH2OH. இதுதான் வித் ஃப்ரக்டோஸ் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ரியாக்ட் ஆகுது.